ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து துளசி சாரோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே இவரோட இயற்கை விவசாயம் பண்ணுற வீடியோ பதிவெல்லாம் நம்மளோட சேனலில் போட்டிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பரண் கட்டி அதுக்கு மேலே வந்து வெள்ளாடுகளை தான் விட்டு வளர்ப்பாங்க. இங்கே வந்து சார் வந்து பார்த்திங்கன்னா செம்மலை ஆடுகள் வளர்த்துட்ருக்காரு, ஒரு 20 ஆடு. எப்படி வளர்க்குறாரு, இது எதுக்காக வளர்க்குறாரு, இது மூலமா எவ்வளோ வருமானம் வருது, என்ன பயன் அப்படின்றத நம்ம சாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். சார் இப்போ வந்து பரண் போட்டு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளாடு தான் வளர்ப்பாங்க. நீங்கள் செம்மறி ஆடு வளர்க்குறதுக்கான காரணம் என்ன? ஏன் செம்மறி ஆடை தேர்வு பண்ணி அதுவும் கெடா ஆடுங்களாக வளர்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, அதாவது என் பேர் பார்த்தீங்கன்னா துளசிதாஸ். ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை விவசாயம். ஆரம்பத்துலேருந்து நம்ம விவசாயம் தான் பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு அந்த சாணம் தேவை. பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் பண்ண சாணம் தேவை. சரி, இதை நாமளே ஏன் எடுத்துக்கலான்னு சொல்லி கால்நடையில் மாடு இருக்குது, ஆடும் பண்ணலான்னு சொல்லி பண்ணோம். இப்போ பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் வந்து ஆட்டு சாணத்துலேருந்து கூட பண்ணலாங்களா? பண்ணலாம். சாணம், கால்நடையுடைய சாணம் எல்லாத்துலேயும் ஆடு மாடு எல்லாத்துலேருந்து பண்ணலாம். அப்போ இது கால்நடை நம்ம பண்ணலான்னு சொல்லி தான் இது ஆரம்ப நிலை பரிசோதனைக்கு தான் நம்ம வாங்கினோம். ஒரு 25 ஆடு வாங்கினோம். சரிங்க சார். வாங்கி தர வழியாக வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலில் சாணம் கோமியம் படும்போது அதில் நோய் தொற்று வருது. அப்புறம் அதுக்கப்புறம் பரண அமைச்சோம். பரண அமைச்ச பிற்பாடு நமக்கு எளிமையாக இருக்குது. பராமரிப்பு எளிமை, நோய் தொற்று இல்லை. நம்ம கொடுக்குற உணவு எல்லாமே உணவு எடுத்துக்குது. உணவு எடுக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த வெயிட் அந்த எடை கூடி வந்துடுது. அது நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. விவசாயன்றதோட இதை வந்து ஒரு இதுவாக கமர்ஷியலாக கூட பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறது வந்து ஒரு பயிரில் நம்மளுக்கு வருமானம் வருது, ஒரு பயிரில் கொஞ்சம் நம்மளுக்கு ஏமாற்றத்தை அளிக்குது. சரிங்க சார். ஆடு வளர்க்குறீங்க, ஏன் கெடாய் ஆடே வளர்க்குறீங்க? ஏன் பெட்டை ஆடு இந்த மாதிரி கலந்து வளர்க்கலன்னா எனக்கு இங்கே மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது. சந்தைப்படுத்துறத உருவாக்கிக்கிட்டு தான் நான் இந்த ஆடே வாங்கியிருக்கேன். என்ன இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க இஸ்லாமியர் அதிகம். அதனால் அவங்களுக்கு தேவையான ஒரு ஆடு இது. அதனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே சந்தை எது இருக்குதுன்னு தேர்வு பண்ணி தான் இதை வளர்க்குறோம். அதுக்கோசரம் வெள்ளாடு வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கும் சந்தை இருக்குது. ஆனால் இது வளர்த்தா எனக்கு எளிமையாக இங்கே சந்தைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். விலையும் கொஞ்சம் கூடுதலான வருமானமாக இருக்கும். அதே மாதிரி கெடா ஆடாக பராமரிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். வெட்டாடு வளர்க்கும் போது அது எப்போ பருவத்துக்கு வருது, அதே சமயம் அது குட்டி ஈன்றது எப்போ, இதெல்லாம் நம்மளால் அதை பார்த்து பராமரிக்கிற அளவுக்கு முடியாது. போதிய டைம் இல்லை. ஆடு மட்டுமே கால்நடையாக பார்த்து பண்ணும்போது நம்ம அதை பராமரிக்கலாம். இப்போ நான் அப்படி கிடையாது. இங்கே ஒருங்கிணைந்த பண்ணேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு போதிய டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால தான் கெடா ஆடு மட்டும் தேர்வு பண்ணிக்கினேன். அது சந்தைப்படுத்திட்டு மறுபடியும் குட்டியாக வாங்கிட்டு வந்து மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சு. இப்போ எவ்வளோ நாளாக வளர்க்குறீங்க இந்த கெடா ஆடு? இது 12 மாதம் ஆயிடுச்சு. இப்போது ஓராண்டு காலம் ஆயிடுச்சு. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா குட்டியாக வாங்கினோம். ஒரு 2.5 மாதத்து 3 மாதத்துக்கு குட்டியாக தான் வாங்கினேன். குட்டியாக வளர்த்து இவ்வளோ பெரிய கெடாவாக மாறி இருக்கு. இப்போ இது எவ்வளோ நாளாக வளர்த்துட்டு இருக்கீங்க? இப்போ என்கிட்ட 12 மாதம், அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாத காலம்னு சொல்லலாம். சரி. இதுக்கு தீவனம் எப்படி? தீவனம் வந்து என்கிட்ட உலர் தீவனமாக நானாக எதுவும் விலை கொடுத்து வாங்கினும் இல்லை. எங்ககிட்ட இருக்கிற தீவனத்தை தான் கடலக்கொடி, அது பலதானியம் விதைச்சி அதில் மேய்க்கி விடுவோம், இல்லைன்னா அறுத்தேத்தான் போட்டுக்குவோம். சரி. சூப்பர் நேப்பியார், வேலி மசாலு, மல்பெரி, இந்த மாதிரி தழைகள்லாம் இருக்குது. கொண்டாந்து போட்டுருவோம், சாப்பிட்ருவோம். புண்ணாக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்குவோம். சாப்பிட்டு அவங்க இது ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குனீங்க குட்டி வாங்க சொல்ல? ஒரு ஜோடி 12,000 ரூபாய்க்கு வாங்குச்சு. இப்போ 6,000 ரூபா ஒரு குட்டி? ஆமாம், ஒரு குட்டி 6,000 ரூபான்ற மாதிரி வாங்கினோம். இப்போ இது என்ன ரேட்டு சார் போகும் இது? இப்போ தோராயமாக ஒரு 20,000 ரூபாய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு கேட்டாங்களா? ஆமாம். அதே அந்த இஸ்லாமியர் பக்ரீத் என்ற பண்டிகை வரும்போது கொஞ்சம் கூடுதலாக போகும். ஒன்று நான் வந்து எப்படி சந்தைப்படுத்தலான்னு இருக்கிறேன்னா, எடை கணக்கு வெயிட் போட்டு அது எவ்வளோ இருக்குதோ எடைக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லி. இப்போ உயிர் எடையா அப்படியே போட்டு உயிர் எடையா எவ்வளோ சார் ரேட்? வாங்குறவங்களுக்கும் அதில் எந்த ஒரு இதுவும் இருக்கா, மன கஷ்டம் இருக்காது. விற்கிறவங்களுக்கும் மன கஷ்டம் இருக்கும். எடை எவ்வளோ ரேட்டு? அது வந்து இறைச்சி ஆடுன்றது வந்து உங்களுக்கு ஒரு 480லேருந்து 500 ரூபா வரைக்கும் போகுது. வளர்ப்பு குட்டியாக இருந்ததுன்னா 500 ரூபாய்க்கு மேலே, 520லேருந்து 550 ரூபா வரைக்கும் போகும். இது எவ்வளோ வரும் சார் ஒரு ஆடு வெயிட்? இப்போ
நாங்கள் வெயிட் போட்டு பார்க்கல, தோராயமாக வரும். 25 கிலோ வருங்களா? இல்லை, 40 கிலோவுக்கு தாண்டுங்க. 40 கிலோ தாண்டுங்களா? நம்ம ஒரு தோராயமான ஒரு கணக்கு தான். கூடுதலாக கூட வரும், இந்த இதெல்லாம் கூடுதலாக கூட வரும். அதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அது தன்னைத்தானே அது வரும்போதே ஆரோக்கியமாக இருந்ததுனால வந்துருச்சு. நம்ம வாங்கும்போது குட்டி வாங்கும்போது நல்ல ஆரோக்கியமான குட்டியாக வாங்கிட்டோம்னா, அனுபவம் உள்ளவங்களை வச்சு வாங்கிட்டோம்னா நல்லா வளர்ச்சி உண்டு. என் அனுபவத்துக்கு சொல்கிறேன், விவசாயத்தோட இது வந்து லாபகரமாக இருக்கு. இனி லாபகரமாக இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு ஆடு வளர்க்குறது, கோழியோ இது வளர்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தோட லாபகரமாக தான் இருக்கும். சரிங்க. என்னன்னா கமர்ஷியலாக நீங்கள் வந்து ஒரு எல்லாமே தீவனம் வந்து வாங்கிட்டு வந்து எல்லாமே கொடுத்து பண்ணணுன்றதுல லாபம் இருக்குமான்னு சந்தேகம் தான். ஏன்னா என்கிட்ட அப்படி கிடையாது. 1 மணி நேரம் வாழைத்தோப்பு இருக்கு, 1 மணி நேரம் அவுத்து விட்டா போய் அது தேவையான இறை எடுத்துக்கிறது, சாப்பிட்டுட்டு வந்துடுது. அதுக்கு மேலே கொஞ்சம் புண்ணாக்கு தண்ணி வைக்கிறோம். கடைசி நேரத்தில் வந்து புளியாங்கொட்டை ஒரு மாதம் முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி வைப்போம், கொஞ்சம் நல்லா வெயிட் ஏறும். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் பண்ணலாம். ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் விலை கொடுத்து ஒரு பொருளை நீங்கள் கொண்டாந்து இங்கே பயன்படுத்துகிறீங்கன்னா அது நம்மளுக்கு லாபகரமாக இருக்காது. கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 4 டிப்பர் எருவுக்கு வந்துருச்சு. 4 டிப்பர்னால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 லிட்டர் ஜீவாமிர்தம் டெய்லி கரைச்சி இதுலேருந்து ரெடி பண்ணிக்கிறீங்க. ரெடி பண்ணிடுறோம். அதனால் எங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது. எனக்கு எப்படி பண்ணிங்கனாலும் இன்றைக்கி 50 கிலோ ஒரு உரம் யூரியா மூட்டையில் ஒரு மூட்டை எங்களுக்கு இயற்கை உரம் கிடைக்கிற மாதிரி எனக்கு. கரெக்ட். ஆடு வளர்த்த மாதிரியும் ஆச்சு, அது மூலியமா நமக்கு உரமும் எனக்கு அன்றாடம் எனக்கு ஜீவாமிர்தத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவாமிர்தன்றது சுபாஷ் பாலகரை சொல்கிறது, நம்மாழ்வார் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமுத கரைச்சல்னு சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். அதனால் பேர் உச்சரிக்கிறது 2 பேர் வெவ்வேறு பேர். அது டெய்லி எங்களுக்கு தேவை. அப்பப்போ நான் போய் வெளியிலேருந்து கொண்டு வரதோ இல்லை மாட்டு சாணமோ எங்களுக்கு பத்தாது. இப்போ இது கொடுக்கும்போது எங்களுக்கு போதியது ஆகிடுது. ஏன்னா நல்ல பரப்பளவு அதிகம், எங்களுக்கு போதியது கிடச்சிருக்கு. ஆனால் பரணையில் போடுறது என்னை பொறுத்த அளவுக்கு என் அனுபவத்தில் சிறப்பு. பரணையில் ரெண்டும் இடிச்சிக்கிறது இல்லை, முட்டிக்கிறது இல்லை. முட்டிக்குன்னா பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும், கொம்பு உடஞ்சிரும், விலை கம்மியாக போகும், மண்டையெல்லாம் கூட உடஞ்சிரும். மேக்ஸிமம் இது கம்முன்னு இருக்காதுங்களா? இல்லை, இடிக்கிறது வழக்கம், இதனுடைய குணங்கள். இது கிராமத்தில் சொல்கிற மாதிரி இதுங்களுடைய புத்தி. ஆனால் இந்த பர்ணமலை இருக்கும்போது அது உங்களுக்குள்ளார ஒரு பயத்தை உண்டு பண்ணுமா என்னன்றது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது முட்டிக்கிறது இல்லைங்க. தரையில் வந்தால் முட்டுது. அதுக்கு தான் இந்த குறுக்கு நடுக்கமாக இந்த உணவு தேவையான இதங்களை நெடுக்கு இப்படி விட்டுடுவோம். அது பின்னாடி வந்து போய் இடிக்கிற அளவுக்கு இடம் பத்துறதில்ல. அதனால இப்படி குறுக்கு நடுக்க போட்டுருவோம். இப்போ வெளியெல்லாம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா வந்து கேப் நிறைய இருக்கும், மேய்ச்சலுக்கு போகும்போது இடிக்குது. அது நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து ஒன்று சேர்த்து விட்டுறோம்னா இடிக்காது, அப்புறம் மேய்ச்சலுக்கு போயிடும். அதே மாதிரி இது வந்து முடி விழுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ அப்படி போய் உராயம் செவுறு இந்த மாதிரி கட்டைகளில் உரையறது வழக்கம். அதனுடைய குணங்கள் அதுதான் நான் கல்டிவேட்டர் கலப்பையை கட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லா உரைஞ்சிக்கும், முடி கொட்டிக்கும். அது நம்மகிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரி ஓரம் பாரம் இருக்கிற கட்டையில் கூட உரைஞ்சிக்கும். ஆனால் உரையிற அளவுக்கு ஆடு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ எல்லாராலையும் வந்து இந்த மாதிரி பரன் போட்டு அமைச்சு வளர்க்க முடியாது. இது எங்ககிட்ட இருந்த பொருட்கள் வச்சே நாங்கள் பராமரிச்சுக்கிட்டோம். எங்கள் ஏற்கனவே நாங்கள் 2 கொட்டாய்க்கு வச்சுருந்தோம், அதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு வந்து கொட்டாய்க்கு போட்டது. இது எவ்வளோ செலவாச்சு சார் இதுக்கு? இது செலவு வெல்டிங் மிஷின் செலவு தானே அவசரம், மற்றது எங்ககிட்ட இருந்த பொருள் தான் நாங்கள் பண்ணோம். இது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து போட்டிருந்தா இது பெரிய செலவு வந்துருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 2-3 லட்ச ரூபா ஆயிருக்கும். கூடுதலாகும். இந்த மேஸ்திரி பில்லர் போகிறதுக்கு மேஸ்திரியும், மற்றபடி அந்த வெல்ட்ரு வேலை மட்டும்தான் லேபர்னு சம்பளம் ஆள். மீதியெல்லாம் எங்ககிட்ட இருந்த பொருளே வச்சு அப்படியே கட்டிட்டோம். ஏற்கனவே 2 கொட்டாய்க்கு பிரிச்சது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 லட்சம் ரூபாய்க்கு கூட வந்துடும். அது வந்து செலவு கூடுதலாக தான் இருக்குமோ அவசரமும் குறைய வாய்ப்பு இல்லை. ஆனால் சிறப்பாக இருக்கும், எளிமையாக. ஏன்னா இன்னைக்கு செம்மறி ஆட்டுங்களுக்கும் தெரு நாய்களுக்கும் ரொம்ப ஆகாது. இது தெரு நாயை கண்டவொடனே ஓட ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பித்தா அது கடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த கடிக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளால் பாதுகாக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு எளிமையாக இருக்குது. ஏதாவது எங்களுக்கு வயலில் வேலை இல்லை வெளியில் ஏதோ ஒரு சுப நிகழ்வு போகணுன்னா நாங்கள் எடுத்து உள்ள தேவையான தீவனத்தை போட்டுட்டு அடிச்சுட்டு போயிடுவோம். அது முட்டிக்காது, சாப்பிட்டு அது படுத்துக்கும், பிரச்சனை இல்லை, எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். எங்களுக்கு நேர காலம் அவகாசம் எப்போ இருக்குதோ அப்போ 1 மணி நேரம் அப்படி கொண்டு போய் பண்ணுவோம். ஆனால் அந்த பொழுதுனைக்கும் மேய்ச்சல் அந்த 1 மணி நேரத்துலேயே தேவையான உணவு எடுத்துக்கும். சரிங்க. அது அந்த டைம் வகுத்து வச்சிருந்தா 2 மணி நேரத்தில் போய் பொறிக்கிட்டு. இப்போ பசுந்தீவனம்லாம் வந்து அறுத்து கொண்டாந்து அப்படியே போகிறீங்களா இல்லை கட் பண்ணி போகிறீங்களா சார்? இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட அந்த கட்ரு புல் கட்ரு ஷாப் கட்ருலாம் இல்லை. அது ஆனால் அவசியம் தேவை.
ஆனால் ஏன்னா பறன் மேலே வளர்க்குறீங்க உள்ளே வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா கையால் கட் பண்ணி தான் தேவைப்படும். போடுறோம் நாங்கள். அப்படியே போடும்போது நிறைய தீவனங்கள் ஆமாம் சேதாரம் ஆகும் கண்டிப்பாக. அந்த சோக்கையை மட்டும் நின்று தட்டை விட்டுரும். தட்டு சேதாரம் ஆகுது. ஆனால் அதே நீங்கள் கட் பண்ணி போடும்போது தீவனத்தை சேதாரம் இல்லாமல் முழுமையாக சாப்பிட்டு அது நம்மளுக்கு ஷாப் கட்டர் வச்சு பண்ணுறது சிறப்பு. ஏன்னா அவங்கவுங்களுடைய பொருளாதாரம் என்னால் வாங்க முடியல, இன்றைக்கி பொருளாதாரம் வாங்க முடியல, ஆனால் வாங்கி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சரிங்க சார் சரிங்க. அப்படியே தோராயமாக ஒரு 20 ரூபா அப்படின்னு கணக்கு போட்டால் கூட 25 ஆடு இருக்குங்களா? ஆமாம் 25 இருக்கு. அப்படியே ஆவரேஜாக பார்த்தா கூட இப்போ ஒரு 5 லட்ச ரூபா சரக்கு இருக்குது. இருக்கு. இப்போ நோய் தடுப்பு இதுக்கெல்லாம் எப்படி சார் இது? நோய் தடுப்பு இருக்கு. நீங்கள் தரையில் வளர்க்கும் போது அந்த கண்டிப்பாக காலில் அந்த இது கோமியமோ இல்லை சாணம் பட்டால் நோய் தொற்று உடனே அட்டாக் ஆகுது. அதுக்கு தகுந்தது நாம் இந்த மஞ்சள் இந்த மாதிரி வச்சு பயன்படுத்தி பண்ணுறோம். மேலே பரணமலை ஏற்ற அந்த மாதிரி எந்த நோய் தொற்றும் இல்லை. தடுப்பூசி எடுப்பூசி எதுவும் போடுற வேலை இல்லை. கோழிங்களுக்கெல்லாம் இப்போ போடுவாங்கல்ல, இல்லை எதுக்குமே போடுறது இங்கே. ஏன்னா வேற ஆடுங்க எங்கன்னா வெளியிலேருந்து வந்தால் மட்டும்தான் அது தொற்று வரும். இந்த இடத்துல இருக்கிறதுனால வர்றதில்ல. அந்த வயிற்றுல அந்த பூச்சி தர மருந்துன்னு சொல்லுவோம், அது மட்டும் பயன்படுத்திட்டு வரும். மற்றபடி எதுவும். எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம்? ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வயிற்று பூச்சி நீக்கம் மட்டும் பண்ணுவீங்க? அது மட்டும் பயன்படுத்தும். ரைட். மற்றபடி வேறு எதுவும் பயன்படுத்துறது இல்லை. சரிங்க. ஏன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா வேறு ஆடுங்களோட சேர்ந்து வேறு ஆடு மேயிற இடத்துல நம்ம ஆடு போய் மேய்ஞ்சி அந்த மாதிரினா கண்டிப்பாக தொற்று இருக்கும். அதை நாம் அதை எதிர்கொள்கிறது ரொம்ப சிரமம். அதுவும் மழை காலத்தில் செம்மறியாட்டில் ரொம்ப எதிர்கொள்கிறது பெரிய கடினமாக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளது அப்படி கிடையாது. இப்போ வெயில் காலன்றதுனால அந்த சேத்து புண்ணு பிரச்சனைலாம் இல்லை காலில். பரண மேலே உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷீட் போடக்கூடாது. உங்களுக்கு மேலே இல்லைன்னா தென்னை மரத்து நேரில் இந்த மாதிரி போடணும். ஏன்னா டெம்பரேச்சர் ஏறும். வெயிலினுடைய தாக்கம் ஏற ஏற என்னன்னு கேட்டிங்கன்னா செரிமான பிரச்சனை வரும். செரிமானம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சுன்னா வெயிட் குறையும். எடை தானே நம்மளுக்கு காசு, அதனால குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஹீட் ஏறாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாம் மேலே மரத்து நேரில் போடுறது இல்லை உள்ளுக்குள்ளார ஒரு ஷேட் நட்டு அந்த க்ரீன் ஹவுஸ் கட்டுறது அந்த மாதிரி பராமரிச்சுக்கணும். சரிங்க சார். இப்போ புதுசாக இந்த வீடியோ பார்த்துட்டு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எப்படி குட்டி பார்த்து வளர்க்கலாம்? குட்டிக்கு அதாவது வாங்குற குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல தரமான அனுபவம் உள்ளவங்களை வச்சு தரமான குட்டியாக வாங்கிக்கணும். அது தரமான குட்டி வாங்கிட்டாலே போதும், தன்னைத்தானே வளர்ந்துக்கும். அது தரம் இல்லாத குட்டி வாங்கிட்டு வந்தால் காலம் பூரா அது மருத்துவ செலவு பண்ணிக்கின்னு இப்போ என்கிட்ட கூட இருக்குது 2-3 ஆடு இருக்குது. அந்த மாதிரி எனக்கு குட்டி தேர்வு பண்ணி வாங்க தெரியல. இப்போ இனிமே வாங்கிக்குவோம். ஆரம்ப நிலையில் தேர்வு பண்ணி வாங்க தெரியல. சரி. நல்ல தரமான குட்டி தேர்வு பண்ணிக்கணும். அது கூடுதலான செலவானா கூட வாங்கிக்கணும். அது நமக்கு பராமரிப்பில் மருத்துவ செலவு குறையும். இல்லைன்னா மருத்துவ செலவு கூடிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு 10 குட்டி வாங்கி வளர்க்கலாமா இல்லை அதிகமாக வளர்க்கலாமா? இல்லை அவங்களுடைய சூழல் பொருந்த அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கா, அவங்க எப்படி அவங்களுக்கு எவ்வளோ நேரம் அவங்களுக்கு டைம் கால அவகாசம் அதுக்கு அடிக்க முடியும். இடம் பரப்பளவு கூடும் குறையும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பரப்பளவு அதிகம், பாதுகாப்பு அதிகம், சுற்றி கம்பிவேலி இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்குமான்றது எல்லா விவசாயிகன்றது கொஞ்சம் கடினம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணணும். ஆனால் இந்த இடிச்சிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா முழுமையாக பரண மேலே கிடையாது. பரண மேலே இல்லை, வெளியே மேய்ச்சல் மேலே தான் சண்டை போட்டுக்குது. வெளியில் வந்தால் அது இடிச்சிக்குது. முட்டி இருந்துச்சுன்னா அது ரொம்ப அது நமக்கு அதை சேர்த்தா தான் விடுது, இல்லைன்னா விட மாட்டேன். அப்போ அது அடிபட்டு இறக்க கூட செய்யும். ஆமாம், மண்டே கலைஞருமே சார், அடி மண்டையெல்லாம் புழகிற வரைக்கும் சண்டை போடும். அதனால இப்பயே எங்களுக்கு 2-3 கொம்பு உடைஞ்சதெல்லாம் இருக்கு. அதனால அதுதான் இதுல மைனஸ். அந்த ஒரு இதுதான், வேற எதுவும் இதுல தொந்தரவு கிடையாது. சரி. மழை காலத்துல பரண மேல விளைக்கிறது ரொம்ப சிறப்பு. ரைட் சார். மெயின் ஆரோக்கியமா இருக்கணும்னா உராயறதுக்கு ஏதாவது இருக்கணும். இந்த மாதிரி செவுரு, அந்த மாதிரி ஓரம் ஏதாவது மரம், இப்போ இந்த மாதிரி கலப்பை ஏதாவது நோஞ்சிட்டா உராஞ்சி அந்த முடி கொட்டும் போது ஆரோக்கியமாக இருக்கும். லாபகரமானு சொல்லலாம். விவசாயத்தோட இது லாபகரம்னு சொல்லலாம், என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன். சரிங்க சார். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.